ஒரு பெண்மணியின் மனதில் எழும் கனவு அதை விரட்ட நினைக்கும் உலகை மாற்றும் வலிமை கொண்டது. அன்பார்ந்த அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் சிவப்பிரியா ஃப்ரம் பாரதி அகாடமி. பெண்களின் சக்தி சின்ன குடுவைக்குள் அடங்குவதல்ல, அது ஒவ்வொரு கனவிலும் எழும் சூரியன். அந்த சக்தியின் சிறந்த உதாரணம் டாக்டர் ருவேந்திர சலாம். காஷ்மீரின் வடபகுதியில் உள்ள கிராமமான கப்வாராவின் ஃபார்கின் என்ற எல்லையாகிய கிராமத்தில் பிறந்தார். கடுமையான சுற்றுச்சூழல், அரசியல் எழுச்சி, ஊர் வழித்தடம் இல்லாமை என பல தடைகள் கொண்ட இடத்தில் இருந்து வந்தார். முதலில் மருத்துவத்துறையில் தேர்வு செய்து ஸ்ரீநகரில் படித்தார். ஆனால் மனதில் இருந்தது ஒரு பெரிய இலக்கு, மக்களுக்கு சேவை செய்வது. தடைகள் இருக்கும் வழியையே தேர்ந்தெடுத்து வெற்றிக்கு வழிகாட்டினார். சூழல் நிமித்தமாக இருந்தாலும் தனது கனவுகளை கைவிடாமல் சூழலை நிமிர்த்தும் சக்தியை பெற்றார். அவர் MBBS பட்டம் பெற்றது அவருடைய சுயமுயற்சியாலும் மனதில் உறுதியாலும் தான். அப்போது நோயாளிகளுக்கு நேரடியாக உதவுவது அவருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும், பெரும்பாலான மக்களுக்கு நீதி, பாதுகாப்பு, சட்டம் என்ற அடிப்படை தேவை மிக முக்கியமானது என்று உணர்ந்தார். அதனால்தான் மருத்துவ மனதில் இருந்து அதிகாரி மனதிற்கு மாறினார். அவர் தனது UPSC தேர்வுக்கு தயாராகி 2வது முயற்சியிலேயே IPS தேர்ச்சி பெற்றார். பின்னர் IAS துறையில் கூட தேர்ச்சி பெற்று புதுச்சேரி, சென்னை, மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றினார். அவரை பார்த்து இன்று எத்தனையோ மாணவர்கள் UPSC கனவு காண்கிறார்கள். டாக்டர் ருவேந்திர சலாம் 2018ஆம் ஆண்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக சேவையில் முதல் பெண்மணி என்ற விருதை பெற்றார். இது இந்திய அரசாங்கம் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த வால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சேர எழுத்தாயிருக்கும் ஒரு முக்கியமான நிறைவு ஆகும். அவர் காஷ்மீரின் முதல் பெண் IPS அதிகாரியாகவும் மக்களுக்கு சேவை செய்யும் கடமையில் முன்னிலை வகிப்பவராகவும் இருந்ததற்கு இவ்வாறு மரியாதை கிடைத்தது. ஒரு பெண்ணின் வெற்றி தனக்காக அல்ல, 10 பெண்களின் தைரியத்திற்கான தீபம். டாக்டர் ருவேந்திர சலாம் நமக்கு சொல்லும் ஒரு உண்மை: நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்நாள் வரலாறு. இந்த உரையின் வாயிலாக ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு மாணவனும் பெண்கள் வெற்றி பெறக்கூடிய உலகை உருவாக்க வேண்டும். ஒரு பெண் கல்வி பெருகினால் ஒரு தலைமுறை விழிக்கத் தொடங்குகிறது. அந்த விழிப்பை நாம் உயிராக்குவோம், அந்த கனவுகளை நாம் வாழ்வாக்குவோம். நன்றி.